எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கபீரோட தோஹா மனசை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மனசை பத்தி, மனசு எல்லாருக்கும் மனசு இருக்கு. மனசை பத்தி என்ன பெரிய விஷயம் இருக்கு, ஆனா அதுலதான் முக்கியமான விஷயம் இருக்குன்னு கபீர் இந்த தோஹா மூலமா சொல்றாரு. மனுக்கே ஹாரே ஹாரு ஹே, மனுக்கே ஜீத்தே ஜீத், கஹே கபீர் ஹரி பாயே மனுஹி கி பரதீதி. மனசுங்கிறது எப்போதுமே அலைப்பாயிர குணம் கொண்டது. ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வேண்டாம் அந்த இடத்துக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வேலை செய்யலாம்னு நினைப்போம், உடனே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த வேலை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம், இந்த வேலையில எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, அந்த எண்ணங்கள் நமக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ எப்ப நம்ம மனசால இந்த ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆனா சந்தேகப்பட்டு ஒருவேளை நான் தோத்து போயிடுவேனோ, எனக்கு இதுல தோல்வி கிடைச்சா நான் என்ன பண்றதுன்னு நம்மளோட எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப வேலையை செய்யும் பொழுது இதுல எனக்கு வெற்றி கிடைக்கலன்னா, நான் தோத்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்காம என்ன சொல்ற கபீர்தாசர், எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது மனசால அந்த வேலை முழுமை அடையும், இந்த வேலையில எனக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட வேலை செய்யணும். அந்த மாதிரி வேலை செய்யும் போது கண்டிப்பா நம்பிக்கை தான் கிடைக்கும். இதுல முக்கியமா எதுக்கு சொல்றார் அப்படின்னா, ஈஸ்வர் பிராப்தி, கடவுளை அடையிறத பத்தி சொல்றார். முழு மனசோட நீ உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உன்னால கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். சில பேர் இந்த தியானத்துக்கு வாங்க, தியானம் பண்ணுங்க, நீங்க முதல்ல உங்களை அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, என்னால உட்காந்து தியானம் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் உட்காந்தா எனக்கு கை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, கண்ணு மூடினாலே 1000 எண்ணங்கள் எங்கேந்துலாமோ வருது. நேத்தி நடந்தது, முந்தா நேத்தி நடந்தது, போன வருஷம் நடந்தது, ஏன் கேட்குறீங்க, 10 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகத்துல வருது, என்னால கண்ணை மூடிட்டு உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுண்டு எப்ப நம்ம உட்காந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ராம் அப்படிங்கிற கடவுளை அடையறதுக்கு முயற்சி பண்றோமோ, உணர்ச்சி, இது உணர்வு தான், எல்லாமே பாவம் தான். நம்மளுக்கு கடவுளை பாவத்தால் தான் உணர முடியும். அந்த பாவம் உணர முடியும் நம்மளால தியானத்துல, கடவுள் நமக்குள்ள இருக்காருன்ற பாவத்தை நம்மளால உணர முடியுன்ற எண்ணத்தோட தியானம் பண்ண உட்கார்ந்தோம்னா, தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுல தியானத்துல பயிற்சி தான் முக்கியம். தொடர் பயிற்சியின் மூலமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால அடைய முடியும். அதனால கபீர் இந்த தோஹால மனசுல எப்போதுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட வேலையை செய்ய ஆரம்பிங்க, அந்த வேலை கண்டிப்பா முழுமையடையும், அதுல வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தோஹா மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த மாதிரி மனசை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.